மதில்கள் விண்ணை தொட்டன. குழிகள் மிக்க அகழிகளும் சூழ்ந்திருந்தன. காவல் மிக்க இக்கடிநகரை 4 வகை படைகள் காத்து போற்றின. மக்கள் தம் உயிர் என மன்னனை மதித்தனர். அவனும் மக்களை கண்களை இமை காப்பது போல் காத்து வந்தான். அரசன் நாட்டை காத்தது அவன் கடமையாயிற்று. அவர்கள் அஞ்சி புறமுதுகிட்டனர். மக்கள் பசியும் பிணியும் நீங்க வளனும் வாழ்வும் பெற்று அவன் குடை நிழலில் குளிர்ந்தனர். உட்பூசலும் வெளித்தாக்கலும் இன்றி நாட்டில் அமைதி நிலவியது. ஆக்கம் தழைத்தது, ஊக்கம் நிலவியது, செம்மைகள் நிலைத்தன. மாதரார்தம் கற்பின் திறத்தால் நாட்டின் பொறுப்பு உயர்ந்தது. அறத்தின் ஆக்கத்தால் துறக்கமும் தோற்றது. ஆடவர் தம் மரச்செயலால் வீரம் செறிந்தது. புகழ்மிக்க நாடு எனத் திகழ்ந்தது. கொடைச்சிறப்பால் வறுமை நீங்கியது. வள்ளல்கள் என்று ஒரு சிலர் புகழ் பெற முடியாமல் அனைவரும் பிறர் துன்பத்தை களைந்தனர். பிறர் கையேந்தாமல் பீடும் பெருமையும் பெற்று மக்கள் வாழ்க்கை நடத்தினர். செல்வம் தனி உடைமை என்று கூற முடியாமல் அனைவருக்கும் உரியதாயிருந்தது. கல்வியும் மக்கள் உடைமையாக இருந்தது. கற்றவர் கல்லாதவர் என்ற பேதம் இன்றி அனைவரும் கல்வி கற்று அறிவிற் சிறந்தவராய் திகழ்ந்தனர். புற செல்வத்திலோ அற வாழ்க்கையிலோ குறை காணாத மன்னன் தன் அக வாழ்வில் நிறைவு காணாதவனாய் வாழ்ந்தான். மக்கட்செல்வம் அவனிடம் வந்து அவனை மகிழச் செய்யவில்லை. யாழும் குழலும் அவனுக்கு திகட்டிவிட்டன. அமுத மொழி பேசும் குழந்தைகளின் மழலை மொழி கேட்டு மகிழ விரும்பினான். நாடித் தன் மடியில் தவழும் நன்மக்களை அவன் பெறவில்லையே. ஒருத்திக்கு 3 அவனுக்கு மனைவியர் எனினும் கருத்தரித்து காதல் நன்மகனை பெற்று தரவில்லை என்ற குறை அவனை அரித்தது. சூரிய குலம் அவனோடு அத்தமித்து விடுமோ என்ற அச்சம் உண்டாகியது. அவனுக்கு பின் யார் அந்த நாட்டை ஆள்வது? வாரிசு இல்லாமல் வறுமை உற்று கிடந்தது அவன் வாழ்வு. துன்பம் துடைப்பதற்கு ஒரு மகவு இல்லையே என்ற ஏக்கம் அவனை தாக்கியது. வைத்தியனை கேட்டான். வழிவகை அவனால் கூற இயலவில்லை. ஆசிரியனை அணுகினான். வசிட்டர் அவன் குலகுரு, அரசியல் ஆசான், வாழ்க்கை வழிகாட்டி, சாத்திரம் அறிந்தவர். அவரை அடைந்து தன் குறையை வெளியிட்டான். பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் மாந்தர்தம் முயற்சியால் பெருகுவன. அவை ஈட்டத்தக்கன. மக்கட்செல்வம் பெறத் தேவைப்படுகிறது. அதற்கு மறை கற்ற மாமரையோன் நீர் தாம் வழிகாட்ட வேண்டும் என்றான். இந்த மரபுகளை ஒட்டி மகவு இல்லை என்றால் யாகம் எழுப்பித்தல் அக்கால மரபாக கொண்டிருந்தனர். அதற்கு புத்திர காமேட்டி யாகம் என்று பெயரிட்டனர். மகவினை நல்கும் மகிமை இந்த புத்திர காமேட்டி யாகத்துக்கு உள்ளது என்றும் தக்கவரை தலைமையாக கொண்டு இதை நடத்துக என்றும் வசிட்டர் அறிவுரை தந்தார். தெய்வ அருளால் பிறக்கும் மகன் ஆற்றல் மிக்கவனாய் விளங்குவான் என்ற நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டது. அக்கால வழக்கப்படி இம்மகவு வேள்வி இயற்றுதற்கு முன் மற்றோர் வேள்வி இயற்ற வேண்டும் என்ற மரபு இருந்தது. இதற்கு அசுவமேத யாகம் என்று பெயரிட்டனர். மாபெரும் மன்னர் தம் வெற்றி சிறப்பை திக்கு எட்டும் அறியச் செய்ய விரும்பினர். அடக்க முடியாத குதிரை ஒன்றினை முன் அனுப்பி அதனை மடக்குபவரை எதிர்க்க படைகள் பின்தொடர்ந்தன. அதனை கட்டி வைப்பவர் மாவீரன் என்ற புகழ் பெறுவர். அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று திரை பெற்று தம் இறையிடம் சேர்த்தனர். சிற்றரசர்கள் அடிபணிந்து பேரரசனின் ஆணையை ஏற்றனர். அரசன் மாமன்னன் என்று புகழப்பட்டான். தெய்வங்கள் புகழ்ச்சிக்கும் வழிபாட்டுக்கும் மகிழ்ந்து கேட்ட வரங்களை கொடுத்து வந்தன. தவம் செய்வோர்க்கு ஆற்றலையும் ஆயுளையும் தந்தன. அசுரர்களும் அமரர்களும் மாறி மாறி தவங்கள் செய்து சிவனிடமும் பிரமனிடமும் வேண்டிய வரங்களை பெற்றனர். வரங்களை பெற்றதும் தம் தரங்களை மறந்து உரம் கொண்டு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையூறு விளைவித்தனர். அரக்கர்களை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாத தேவர்களும் மாமுனிவர்களும் தெய்வங்களை அடைந்து தம்மை காக்கும்படி வேண்டினர். வரம் கொடுத்த தெய்வங்களே வழி தெரியாமல் திகைத்தன. பிரமனும் சிவனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரமனிடம் சென்று முறையிட்டனர். அவர்களோடு இந்திரனும் சென்றான். திருவுரை மார்பன் ஆகிய திருமால் அருள் செய்ய வந்து அவர்களுக்கு ஆறுதல் உரை கூறினார். தெய்வங்கள் தந்த வரத்தை மானுடனே மாற்ற முடியும் என்று கருதி தான் மானுட வடிவம் எடுத்து தசரதன் மகனாய் பிறந்து
அந்த கொடியவரை வேர் அறுப்பதாய் வாக்களித்தார். அங்கு முறையிட வந்த வானவர்கள் தாமும் மண்ணில் வானரராக பிறந்து உதவுவதாய் உறுதியளித்தனர். தம் கைகளில் தங்கியிருந்த சங்கு சக்கரங்கள் பரத சத்தருக்கணர்களாக பிறக்க என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தெய்வங்கள் நேரிடையாக களத்தில் இறங்க தயங்கினர். அவர்கள் குரங்களுக்கு தலைமை தாங்கினர். இந்திரனின் கூறு வாலியாகவும் அங்கதனாகவும் செயல்பட்டது. காற்றின் மைந்தனாக ஆற்றல் மிக்க அனுமன் பிறந்தான். பிரமனின் கூறாகச் சாம்பவான் ஏற்கனவே பிறந்திருந்தான் என்பது அறிவிக்கப்பட்டது.